everyone, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சாட்டர்டே மார்னிங். அதுக்கு அப்புறம் ஜேன் வந்து காலையில ஏஞ்ச உடனே இந்த டென்ட்க்குள்ள உட்கார்ந்துப்பா. அவளுக்கு பிடிச்ச வேலை அதானே ஜேன்? Yes, but we are doing tea parties. Okay. You pretend it's 1 o'clock. Let's Okay, sleep. pretend tea party இப்போ இந்த டென்ட்க்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஜேன் யாரெல்லாம் டீ பார்ட்டில இருக்கா? Holly, Minnie, Zuma. ஓ டெடி பேர், மினி மவுஸ், அதுக்கு அப்புறம் நாய்க்குட்டி. மூணு பேரும் டீ பார்ட்டில இருக்காங்க. Yeah. But let's pretend it's night time. Let's see. Okay, நைட் ஆயிடுச்சா? எப்போ டீ பார்ட்டி ஸ்டார்ட் ஆகும்? 2 o'clock. We'll pretend it's 1 o'clock. சரி டீ பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலையா இன்னும்? Let's start. Okay, start the tea party. Come on, let's have a tea party. I'm out of milk. Yeah, okay. You can pretend. I'm out of milk. Carry on. Okay, let's make. And here we got spoons. Oh, spoon அழகா இருக்கு. Yeah. Tea எங்க? Tea காணோம். Where's the cups? Cups. Here are the cups. Plates. Oh, plate இருக்கு. Cups and spoons and milk and sugar. And yeah, the tea. Tea. Okay, எல்லாருக்கும் plates and cups. Yep. And spoons. Have you forgotten that? கலர் மாத்தி மாத்தி வைக்கிறியே பரவாயில்லையா? Yep, it's okay. And let's mix the color of spoons. Oh, spoons. Wow, சூப்பரா இருக்கு. Can we start a tea party? Yeah, you can start the tea party. Who wants tea? Oh, I want tea. Sorry, Sheila, out of cups. No. Oh. It's okay, I it's don't okay. have You tea. can see the tea party. Okay, I will see the tea party. It's just Okay. pretend. It's just pretend. Okay, it's a pretend tea. There's a cup in that tea. Okay. Look at this Okay, நீ teapot. டீ பார்ட்டி கண்டினியூ பண்ணு, மம்மி போயிட்டு வேலை பார்க்க போறேன். Okay, bye சொல்லு. Bye. Wait for a second. You need to watch it. Okay, drink the tea. How's the tea? It was very nice. Okay, it's very nice. But I'm going to tell you something now, guys. Bye. Okay, bye. Thanks for joining us. Okay. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறேன். இது வந்து பிளாக் pomfret ஃபிஷ், கருப்பு வவ்வால் மீன், நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மேரினேட் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள் வந்து நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவு போட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, ஸோ நல்லா ரெட் கலரில் இருக்கும். காரம் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். நீங்கள் எந்த சில்லி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தனியாத்தூள். நான் எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் மசாலாலாம் சேர்க்கல, ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக தான் வந்து செய்கிறேன். ஏன்னா டைம் வேறு இல்லை, ஆல்மோஸ்ட் லன்ச் டைம் ஆயிடுச்சு அதனால். அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு. நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எனக்கு டேங்கி டேஸ்ட் இருந்தால் பிடிக்கும், அதனால் வந்து லெமன் ஜூஸ். ஸோ லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது, ஜீரகத்தூள். எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் இது பண்ணுங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ நல்லா மாய்ஸ்டராக நல்லாயிருக்கும் நமக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு. அதனால் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க மேலே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிவிடுங்க. நான் 30 மினிட்ஸ் தான் மேரினேட் பண்ணேன், ஏன்னா டைம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 4 hours மேரினேட் பண்ணால் தான், மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து அந்த மசாலாலாம் சூப்பராக இறங்கும். ஸோ ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் சும்மா அந்த மசாலாஸை லைட்டாக வந்து ஃபிஷ்ஷில் வந்து மசாஜ் பண்ணி விடுங்க, அதுவே போதும். ஸோ கொஞ்சம் நேரம் இதை நல்லா மேரினேட் ஆக வச்சுட்டேன் நான். டைம் சுத்தமாக பற்றவே இல்லை, ஏன்னா ஆல்மோஸ்ட் லன்ச் டைம் வேறு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து ஆல்ரெடி பண்ணி செஞ்சு வச்சுட்டேன், தக்காளி ரசம். ஸோ ரசம் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ரசம் வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ செமி ஃப்ரை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், சாரி. ஸோ டீப் ஃப்ரை பண்ணலை. ஸோ எண்ணெய் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ அதில் வந்து ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்றா நம்ம ஜென்டலாக சேர்த்துப்போம்.
ஸோ எனக்கு பொதுவாக ஷாலோ ஃப்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இல்லைனா லைட்டாக ஆயில் ஊற்றி பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீப் ஃப்ரை நான் ரொம்ப விரும்ப மாட்டேன். பட் அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. குக்கரில் பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுட்டேன். ஃபிஷ்ஷும் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. எனக்கு எக்கும் சாப்பிடும் போல இருந்தது. அதனால் வந்து 2 எக்கு வந்து வேக வச்சுருக்கேன். ஜெயின் வந்து வேண்டான்னு சொல்லிட்டா எக் எனக்கு. அதனால் ஸோ ஃபிஷ் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம இன்னொரு பக்கம் ஜென்டலாக திருப்பி விட்டுருவோம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் மசாலா அது இது வெங்காயம் அதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்கல. ரொம்ப பேசிக்காக தான் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் பத்தலை. இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு பண்ணாமல் மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். இல்லைனா வந்து வெளியில் சீக்கிரம் கருப்பாயிடும், உள்ளே வந்து வேகாது. ஸோ ஃபிஷ்ஷு சூப்பராக வந்து வறுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பேட்சும் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ லன்ச் ரெடி ஆயிடுச்சு. ரசம், ரைஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை வித் எக். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்கான லன்ச். நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு புது வீடியோவில் நான் மண்டே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் பாய்.